திமி 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 என சிவனும் ஆடவே ஆதி சிவனும் ஆடவே சிவனிருந்த அரளி கொப்பும் சேர்ந்து ஆடவே சிவனிருந்த அரளி கொப்பும் சேர்ந்து ஆடவே கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பதே ஒத்த கொப்பதே தத்தருகிட தருகிடவென தாளம் போடவே தத்தருகிட தருகிடவென தாளம் போடவே தத்தருகிட தருகிடவென தாளம் போடவே கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட அங்கே ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயன் கேலி அணைகம் கூடிட அரணை கண்டு மாயன் கேலி அணைகம் கூடிட அரணை கண்டு மாயன் கேலி அணைகம் கூடிட அரணை கண்டு அப்படி எல்லா கொப்பும் சும்மா இருக்கும் போது ஆமா இந்த ஒத்த கொப்பு மட்டும் ஆடுது. சரி பார்த்தார் எம் பெருமாளாகிய கோபால கண்ணன். கோபால கண்ணன் எல்லா கொப்பும் சும்மா இருக்கும் போது இந்த ஒத்த கொப்பு மட்டும் ஏன் ஆடுது? ஆமா இந்த ஒத்த கொப்புக்கு மட்டும் காத்தடிக்குதா? ஆமா இப்படி ஆட வேணுமே ஆனால் நம்ம அத்தான் பகவானாகத்தான் இருக்க முடியும். ஆமா என்றோ எம் பெருமாளாகிய கோபால கண்ணன் இவர் குட்டை உடைக்கணும் கூடையில அல்லணும். சரி என்று சொல்லி அத்தானை கேலி செய்தார். ஆமா அவர் எப்படி செய்தார் தெரியுமா? எப்படி அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா அத்தானோ ஆடி நின்றவா அரக்கனுக்கு தான் பயந்து அரளில் ஒளிந்தவா அரக்கனுக்கு தான் பயந்து அரளில் ஒளிந்தவா ஆடுகின்றவா கன்றுமானை கரத்தில் ஏந்தி கைலை ஆண்டவா கண்ணன் பேச்சை காதில் கேட்டு அன்னரானவா கண்ணன் பேச்சை காதில் கேட்டு அன்னரானவா கண்ணன் பேச்சை காதில் கேட்டு நீர் மண் சுமந்தது மானமில்லையோ உமக்கு ரோஷமில்லையோ பிரம்பால அடிகள் பட்டது வெக்கமில்லையோ பிரம்பால அடிகள் பட்டது வெக்கமில்லையோ மானமில்லையோ செய்யும் காலம் உனக்கு இதுவே தொல்லையோ அதானே இதுவே தொல்லையோ இறந்து ஓட்டில் வாங்கி உன்னது எழப்பமில்லையோ இறந்து ஓட்டில் வாங்கி உன்னது எழப்பமில்லையோ இறந்து ஓட்டில் வாங்கி உன்னது எழப்பமில்லையோ
வந்திருந்தா ஆமா நம்ம கொடுத்த வரத்தை மட்டும் தானே சொல்லுவான். சரி, நம்ம செய்த லீலைகள் அனைத்தையும் சொல்லுதாரே. ஆமா, அப்ப இது நம்ம மைத்துனராக தான் இருக்க வேண்டும் என்றோ ஆண்டவனாகிய சிவபெருமான் அரளியை நீக்கினார். ஆமா, அரளில் இருந்து வெளியே இறங்கி வந்தார். சரி, ஓ மைத்துனா என்னைய பத்தி இவ்வளவு அள்ளி விடுதியற. ஆமா, உம்மை பத்தி நான் சொல்லட்டா என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் என் பெருமாளாகிய கோபால கண்ணனை எப்படி கேலி செய்தார் தெரியுமா? எப்படியம்மா? ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையோ, உமக்கு ரோஷமில்லையோ, ஆடு மாடு மேய்த்து வந்தது வெக்கமில்லையோ, ஆடு மாடு மேய்த்து வந்தது வெக்கமில்லையோ, மானமில்லையோ, ஆடு மாடு மேய்த்து வந்தது வெக்கமில்லையோ. உரியில் வெண்ணெய் திருடி உண்டது மானமில்லையோ, உமக்கு ரோஷமில்லையோ, உரலிலே கட்டி அடிகள் பட்டது வெக்கமில்லையோ, உரலிலே கட்டி அடிகள் பட்டது வெக்கமில்லையோ, மானமில்லையோ. திருடி உண்டது மானமில்லையோ, உமக்கு ரோஷமில்லையோ, தயிர் மட்டாலே அடிகள் பட்டது வெக்கமில்லையோ, தயிர் மட்டாலே அடிகள் பட்டது வெக்கமில்லையோ, மானமில்லையோ. மாயவரே மைத்துனரே மானமில்லையோ, உமக்கு ரோஷமில்லையோ, அன்று மலையை பிடுங்கி குடை பிடித்தது வெக்கமில்லையோ, மலையை பிடுங்கி குடை பிடித்தது வெக்கமில்லையோ, ரோஷமில்லையோ. நான் உங்களை காணாமத்தானே 4 வார்த்தை பேசுறேன். ஆமா, நீர் என்னைய கண்டே பேசிட்டியற. இனி உம்மை பாடு அரக்கம்பாடு. நான் போறேன் என் ஆடு மாடோட. ஏன் மைத்துனா, நீரே இப்படி சொன்னீங்கன்னா என் அரக்கனை யாரு சம்காரம் செய்ய முடியும்? அரக்கனை சம்காரம் செய்யணுமே. ஆனா என் ஆடு மாடுகளை எல்லாம் யாரு மேய்ப்பார்? நானே மேய்க்கிறேன் என்று ஆண்டவனாகிய சிவபெருமா. இப்ப அதுல தானே ரொம்ப சம்பாத்தியமே வருது. ஆண்டவனாகிய சிவபெருமான் என் பெருமாளாகிய கோபால கண்ணனை போல் வடிவத்தை கொண்டு ஆடு மாடுகளை எல்லாம் பத்தி கொண்டு சென்றார். என் பெருமாளாகிய கோபால கண்ணன் மோகம் கொண்ட அரக்கனை வதன் செய்யணுமே. ஆனால் ஒரு மோகினி அவதாரம் எடுக்க வேண்டும். ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இல்லை. பெண்களால் கெட்டவர்கள் பேருலகில் அதிகம் உண்டு. அதனால மோகம் கொண்ட அரக்கனை ஒரு மோகினி அவதாரம் எடுத்துத்தான் அவனை சம்காரம் செய்ய வேண்டும் என்று என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் அவர் எப்படி பெண் சொர்வம் எடுக்கிறார் தெரியுமா? பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணழகி, பேடை கொண்டால் மயிலழகி மயிலழகி, பெண்ணுக்கான கண்ணழகி கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி வடிவழகி, முகலகா முழியலகா முழியலகா, அங்கே முகத்தினோட திருவலகா திருவலகா, செக்க நல்ல சிவப்பழகி சிவப்பழகி, செந்தூர
பொட்டலகி பொட்டலகி ஓலப்பூ செயலில ஒரு பாகம் தலையழகா தலையழகா ஒரு பாகம் தலையழகா தலையழகா பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் தன் அழகு காணாதென்று என்றோ தங்க நகைகளால் எப்படி அலங்காரம் செய்கிறாரானால் ஆனால் சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து தலை வாரி சடை பெண்ணே தடை பெண்ணே தலையில் சட குச்சி சட நாகம் சட பில்லி ராக்கொடியாந்தளம்புவான் அதுக்கு நல்ல கம்மல்களாம் கல்பதித்த ஜிமிக்கிகளாம் உருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன பூ தட்டுமிட்டா கழுத்துக்கு அவன் மாலை பவன் மாலை காசு மாலை கடிகார சங்கிலியா பச்சைப்பற மாலைகளாம் அலங்கார தாயத்துடன் கையதிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டன காப்பு மிட்டா மோட்டார் நல்ல வளையலிட்டார் ஐந்து நல்ல விரல்களுக்கும் ஐவரண மோதிரமா பத்து நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கி பின்தாங்கி கட்டுவமா மூடிகளாம் இழுத்து சங்கிலி மாட்டினார் கோலானி பூட்டினார் இத்தாரப்பள்ளி கொத்து சரப்பள்ளி ஏத்த சந்தன காப்பு இது யாரு செய்த வேலை மதுரை தட்டார் செய்த வேலை இது மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மாளாது சொல் கேளாது இது மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மாளாது சொல் கேளாது அப்படி எம்பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் தன் அழகு காணாதென்று தங்க நகைகளால் அலங்காரம் செய்தார். அவருடைய அலங்காரம் செய்து அந்த அரக்கன் வரும் காட்டுக்குள்ள ஆயன் அங்கை வாரார். மங்கையாக எண்ணினான் மாய கண்ணனாக எண்ணல. பெண்ணென்று எண்ணினான் பெருமானாக எண்ணலைய. அடியே பெண்கொடிய எங்கிருந்து எங்கு வர ஊரு என்ன பேரு என்ன நீ ஒத்த வழியா வந்ததென்ன அடே வனவேடா யார பார்த்து வாடா போடாங்க ஒரு ஆம்பளைய பார்த்து வாடா போடாங்க நீ யாருப்பா நான் யாரு தெரியுமா பாதாள உலக அரசன் பவளக்கண்ணியின் புருஷன் அது நீதானப்பா அது நான் தான் ஆண்டவனிடம் 6 வருடங்கள் தவங்களை செய்து 5 விரலுக்கும் அக்னி வரத்தை வாங்கினேன் ஆண்டவனையே எரிக்க எண்ணினேன் ஆண்டவனோ எனக்கு பயந்து இந்த காட்டுக்குள்ள ஓடி ஒளிந்திருக்கிறார் அவரை தேடி வந்தேன் உன்னைய கண்டேன் அம்மா நீ இஷ்டப்பட்டால் என்னோடு இருக்கலாம் இனிமேல் வருங்கால சக்கரவர்த்தி வல்லரக்க பகவானும் நான் தான் நீ விருப்பப்பட்டால் என்னோடு இருக்கலாம் பார்வதியாக அடே வனவேடா நான் யாரு தெரியுமா நான் தான் மோகினி நான் 8 பேரு கூட பிறந்தவா 7 பேரை 7 ஊர்ல கட்டி கொடுத்தோம் நான் தான் 8வது பிறந்தவா மோகினி புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு வாரேன் ஒத்தையில வந்தவளை உடன்பிறப்பா எண்ணணும் தனியா வந்தவளை உங்க தங்கையாக என்ன வேணும் அடியே மோகினி அப்படி சொல்லாத நீ ஏற்கனே வாழ்ந்தாலும் உன்னோடு நான் இறந்தாலும் உன்னோடு நீ அத்தான்னு சொல்லணுமா நீ விருப்பப்பட்டா
என்னோடு வாழலாம் கண்ணாடி மாளிகையில் உல்லாசமாக, விதத்துக்கொரு பூமுடிஞ்சி பொட்டு வைத்து நம்ம 2 பேரும் வாழலாம் என்று சொல்ல, அடே அரக்கா, நீ ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிற, 5 விரலுக்கும் அக்னி வரத்தை வர வாங்கிட்டு வந்திருக்க, நீ என்னை கரம் பிடித்தால் கருகி உருகி சாம்பலாகி விடுவேன் அல்லவா, நீ யாரு கூட போய் வாழ்வ என்று சொல்ல, அப்படியே ஆட்டும் என்று நீ இந்த அலகடலிலே சென்று 3 முங்கு முங்கி உன் முண்டு விரலை எடுத்து உன் சிரசை உன் சிரசை 3 தரம் சுற்றி நடு தொண்டையில் வைத்தையானா, ஆனால் உன்னோடு நான் வாழ வருவேன் என்று மோகினி சொல்ல அப்படியே ஆட்டும் என்றோ அட பாவி பைய மகளே, இத நீ அப்பளையே சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேனே என்று என் பெருமாளாகிய கோபால கண்ணன் முண்டு விரலை அவர் சொல்ல அப்படியே அசுர அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் அலைகடலிலே சென்று முங்குனா நிமிர்ந்தான், 3 முங்கு போட்டான். சரி, தனது முண்டு விரலை எடுத்து தலைய சுத்தி நடு தொண்டையில வைத்தான். ஆமா, அவன் தொண்டையில வைத்த போது என்ன நடந்தது தெரியுமா?